இங்கே பாருங்கள், மாட்டுக்கு போட்டிருக்கிற சோளத்தட்டில் நம்ம வந்து கீரை கிள்றதுக்கு வந்துட்டோம். பாருங்கள், பேக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கீரை பாருங்கள் கொஞ்சம் கிளியாச்சு. ஒரு வீடியோ போடலான்னு போட்டிருக்கேன். இது என்ன கீரைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கிள்றேன். இதை பாருங்கள், இது என்ன கீரை சொல்லுங்கள் பார்க்கலாம். பேர் தெரிஞ்சால் போடுங்க. இங்கே அன்னை சொப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பண்ணைக்கீரைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இந்த கீரையை என்ன ரெஃபர் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பாருங்கள். ஸோ இந்த சோளத்தை கதிர் தட்டுக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே நம்ம வந்து கீரை கிள்ள வந்துட்டோம். இதெல்லாமே நம்மளுது தான்ப்பா. ஸோ தைரியமாக கிள்ளலாம், யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கீரை ஹெல்த்தி கீரை, ஃப்ரெஷ்ஷு, ஃபெர்டிலைசர் இல்லை, ஃபெர்டிலைசர் போட்டிருக்காங்க. இதில் பெஸ்டிசைட்ஸ் இல்லை, கெமிக்கல்ஸ் இல்லை. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷு சாப்பிடலாமா? ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம புதுசாக வந்துட்டு இது ஆக்சுவலி பாருங்கள், கம்பா இது. சோளத்தில் கம்பு வருமா? இது கம்பே தனியாக சோளமே தனியாக போட்டிருக்காங்களா? என்ன எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு தெரில. நம்ம வயலில் விளைய வைக்கிறாங்களா, அவங்க தான் போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஸோ சோளமும் வந்துக்குது, கம்பும் வந்துக்குது. கம்புனா கம்பு தானே இது. இதுதாங்க இது கம்பு என்னது, சின்ன சோளம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துருக்கு. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம விவசாயத்துக்கு புதுசு, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க. கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பை.